ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஞ்சி சமையல் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியான முட்டை மசாலா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை மசாலாவுக்கு நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கணும். அதனால நான் இன்றைக்கி ஒரு சாஸ் பண்ணல 6 முட்டை நான் இன்றைக்கி சேர்க்குறேன். இது வந்து நாட்டுக்கோழி முட்டை. உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. முட்டை சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். முட்டை அங்கே வேகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் பூண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா 7 பல் அளவு பூண்டு, இதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதனால் நீங்கள் பூண்டு தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி பேனை ஹீட் பண்ணுறேன். பேன் ஹீட் ஆன உடனேயும் நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்தி இருக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆன உடனேயும் 2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்திக்கலாம். இதை நல்லா ஒரு செகண்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆன உடனேயும் ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், அப்புறமா தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்கு நம்ம நார்மலாகவே பாயில் பண்ணி சாப்பிடுவோம். அதோட இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ வந்து முட்டையை நல்லா தோல் உரிச்சு வச்சாச்சு. எக்குக்குள்ளே நல்ல ஸ்பைசஸ்லாம் உள்ளே இறங்கணும். அதனால நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஸ்பைசஸ்லாம் உள்ளே நல்லா இறங்கும். பாருங்க, இந்த மாதிரி எல்லா முட்டையும் கீரல் போட்டு வச்சாச்சு. இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். முட்டையை சேர்த்திட்டு நல்லா மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். மிளகு சேர்த்திட்டு முட்டையோட மசாலா எல்லாம் நல்லா கோட்டாகி வந்திருக்கு. அவ்வளோதான், முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.